எட்டு வழிச்சாலை திட்டம் தொடர்பாக நேற்றைய தினம் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி ஒரு கருத்தை தெரிவித்திருந்தால் விவசாயிகளின் ஆதரவுடன் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும், இந்த திட்டத்தை செயல்படுத்த முதலமைச்சர் முனைப்புடன் இருக்கிறார் என்ற கருத்தை தெரிவித்திருந்தார். அவர் கருத்து தெரிவித்த அந்த நிமிடம் முதலே தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில், குறிப்பாக சேலம், தருமபுரி பகுதிகளில் விவசாயிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சூழலில் சேலம் பகுதியில் விவசாயிகள் கருப்பு கொடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். விவரங்களை நமது சேலம் செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், விவசாயிகள் இப்ப என்ன சொல்றாங்க? சேலம் கோட்டை மைதானத்தில் அதிமுகவினுடைய சேலம் தொகுதி KRS சரவணனை ஆதரித்து பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ், பாமக தலைவர் GK மணி, முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி உள்ளிட்டோர் அந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். அந்த பொதுக்கூட்டத்தில் நிதின் கட்கரி பேசும் பொழுது, எட்டு வழிச்சாலை திட்டம் என்பது ஒரு சிறப்பான திட்டம், நல்ல திட்டம். தற்பொழுது நீதிமன்றத்தில் தடை விதிக்கப்பட்டிருந்தாலும் விவசாயிகளுடன் பேசி இந்த திட்டம் விரைவில் கொண்டு வரும் என்கின்ற ஒரு கருத்தை பதிவு செய்திருந்தார். இதற்கு விவசாயிகள் தொடர்ந்து பல்வேறு எதிர்ப்புகளை தெரிவித்து வருகிறார்கள். குறிப்பாக நேற்று தருமபுரி மாவட்டம் பாப்பம்பாடி பகுதியிலும் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அதே போல சேலம் பூலாவரி பகுதியில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். இந்த நிலையில் சற்று முன் சேலம் வலசையூர் அருகே இருக்கக்கூடிய குள்ளம்பட்டியில் அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் கருப்பு கொடிகளை ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். குறிப்பாக இந்த நிதின் கட்கரி அவர்களுடைய பேச்சு, அந்த பொதுக்கூட்டத்தில் நிதின் கட்கரி பேசும் பொழுது பாமகவினுடைய பொறுப்பாளர்கள், குறிப்பாக பாமக தலைவர், பாமக நிறுவனர் உள்ளிட்டவர்கள் எல்லாம் அந்த மேடையிலேயே இருந்தும் அவர்கள் எதுவும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்கின்ற அந்த ஒரு விஷயத்திற்காக குறிப்பாக விவசாயிகள் கண்டனம் தெரிவிக்கிறார்கள். ஏற்கனவே பாமக எட்டு வழிச்சாலை திட்டம் வேண்டாம் என்பதற்காக ஆதரவு தெரிவித்து வந்த நிலையிலும், அதே போல இந்த சில தினங்களுக்கு முன்பு நீதிமன்றத்தில் எட்டு வழிச்சாலை திட்டத்தை ரத்து செய்வதாக நீதிமன்ற தீர்ப்பு வந்த அன்று பாமக அந்த திட்டத்தை, அந்த தீர்ப்பை வரவேற்ற ஒரு சூழ்நிலையில் அன்றைய தினமே விவசாயிகள் பெரும்பாலும் ஒரு கோரிக்கை, அதாவது எட்டு வழிச்சாலை திட்டம் நீதிமன்றம் ரத்து செய்திருந்தாலும் கூட அரசானது, தமிழக அரசானது மீண்டும் மேல்முறையீடு செய்யவோ இந்த திட்டத்தை கொண்டு வர மாட்டோம் என்று உறுதியளிக்க வேண்டும். அந்த கூட்டணியில் இருக்க பாமக உள்ளிட்ட கட்சிகள் ஏற்கனவே எங்களுக்கு ஆதரவு தெரிவித்த நிலையில் தற்பொழுது அதிமுக கூட்டணியில் இருக்கும் ஒரு சூழ்நிலையில் அவர்கள் அதிமுகவை வலியுறுத்த வேண்டும், அரசை, தமிழக அரசை வலியுறுத்தி இந்த எட்டு வழிச்சாலை திட்டத்தை கொண்டு வர மாட்டோம் என்று ஒரு உத்தரவாதத்தை கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது நேற்றைய தினம் சேலத்தில் நிதின் கட்கரி பேசும் பொழுது பாமகவினர் அந்த மேடையில் இருக்கும் பொழுதே இந்த எட்டு வழிச்சாலை திட்டம் மீண்டும் கொண்டு வரப்படும் என்கின்ற அந்த நிதின் கட்கரியினுடைய கருத்துக்கும், இதை பாமக சற்றும் ஆதரிக்க, அதை எதுவும் கேட்கவில்லை, எதிர்குரல் எழுப்பவில்லை என்கின்ற ஒரு காரணத்தையும் சொல்லி விவசாயிகள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த வகையில் தான் தற்பொழுது சேலம் வலசையூர் அருகே இருக்கக்கூடிய குளனம்பட்டியில் தற்பொழுது அந்த விவசாயிகள் கருப்பு கொடி ஏந்தி கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். கோகுல், கடந்த 8ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு, தமிழக அரசின் அந்த அரசாணையை ரத்து செய்து பிறப்பித்த அந்த தீர்ப்பை சேலம் பகுதியில் விவசாயிகள் பெரும் ஆரவாரத்துடன் கொண்டாடி மகிழ்ந்தார்கள். விவசாய நிலங்களில் பதிக்கப்பட்டிருந்த குறியீட்டு கற்களை தூக்கி வீசின அந்த காட்சிகள்லாம் நம்ம பார்த்தோம். அப்படிப்பட்ட ஒரு தருணத்தில் இப்ப நேற்றைய தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரியோட அந்த பேச்சுக்கு கடுமையான எதிர்ப்பு கிளம்பி இருக்கு. எட்டு வழிச்சாலை எதிர்ப்பு இயக்கம் என்ற பெயரிலேயே சேலம், தருமபுரி பகுதிகளில் மக்கள் போராட்டம்ன்றது நடந்துட்டு இருந்தது. இப்படிப்பட்ட போராட்டம், எட்டு வழிச்சாலைக்காக, சாலை வேண்டாம் அப்படின்னு நடந்த அந்த போராட்டம் இப்ப அமைச்சரோட பேச்சை கண்டிச்சு மறுவடிவம் எடுத்திருக்குன்னு புரிஞ்சுக்க முடியுமா? இப்ப இந்த போராட்டங்களுக்கு எல்லாம் காவல்துறை அனுமதி கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்கா? நிச்சயமா, ஏன்னா இந்த போராட்டமானது, அதாவது எட்டு வழிச்சாலை வேண்டாம் என்று தொடர்ந்து போராடி கொண்டிருந்த ஒரு சூழ்நிலையில் அவர்கள் அந்த நீதிமன்ற தீர்ப்பை வரவேற்று, நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அங்கு இனிப்புகள் வழங்கியும் கேக் வெட்டியும் மகிழ்ச்சியை கொண்டாடினார்கள். அதே போல அங்க அந்த கற்களை எல்லாம், அந்த எல்லை கற்களை பிடுங்கி எறிந்தும் அவர்கள் இந்த தீர்ப்பு எங்களுக்கு மிக ஒரு நல்ல தீர்ப்பு என்று அந்த வரவேற்று பல்வேறு மகிழ்ச்சியில் ஈடுபட்டு வந்தார்கள். நேற்றைய தினம் கூட இதே சேலத்தில் ஒரு பகுதியில், சேலம் வலசையூர் அருகே இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் இந்த எட்டு வழிச்சாலை போராட்டத்திற்காக போராடியவர்களுக்கு இந்த நீதிமன்றத்தில் இப்படி ஒரு தீர்ப்பு வருவதற்கு அந்த எட்டு வழிச்சாலை எதிர்ப்பு போராளிகள் ஒரு பாராட்டு விழா என்கின்ற வகையிலும் நேற்று ஒரு கூட்டம் நடைபெற்றது.
அப்படி அங்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் தான் இங்கு சேலத்தில் வந்து இந்த பொதுக்கூட்டத்தில் நிதின் கட்கரி மீண்டும் இந்த 8 வழிச்சாலை கொண்டு வரப்படும் என்கின்ற அறிவிப்பை கேள்விப்பட்டவுடன் விவசாயிகள் எல்லாம் மிகுந்த ஒரு எதிர்ப்பு, அந்த ஒரு வாரமாக இந்த தீர்ப்பு வந்ததிலிருந்து சில நாட்களாக தாங்கள் மகிழ்ச்சியாக இருந்த ஒரு சூழ்நிலையில் மீண்டும் வரும் சொன்னவுடன் அவர்களுக்கு அதை ஒரு தாங்க முடியாத அதிர்ச்சியாகத்தான் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மீண்டும் வரும் 8 வழிச்சாலை திட்டம் என்ற மத்திய அமைச்சர் நிதின் கட்கரியின் பேச்சுக்கு கடும் எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது. சேலம், தருமபுரி பகுதிகளில் நேற்றைய தினம் முதல் இந்த நிமிடம் வரை பல்வேறு பகுதிகளில் விவசாயிகள் தொடர்ந்து கருப்பு கொடி போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியை கொடுத்த கோகுல், நன்றி.